எப்படி ஒரு நேர நெருக்கடியான காலத்தில் இந்த உரை அமைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதோ, அதே போல்தான் இந்த நாட்டிலும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். உளவியலிலே இந்த யுகத்தில் கேஸ்லைட் உளவியல் என்று ஒன்று சொல்லுவார்கள். இந்த கேஸ்லைட் உளவியல் என்பது எதிரி யாருக்கு எதிராக ஒரு செயல் புரிகிறானோ, புரிய வேண்டும் என்று நினைக்கிறானோ, முதலில் அவருடைய நம்பிக்கையை பெறுவான். அந்த நம்பிக்கை பெறுவது எப்படி அப்படி கேட்டா, பாதிப்புக்குள்ளானவர்களுடைய சொந்த பந்தங்கள், அந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்லுவது எதையுமே நம்ப மாட்டார்கள். யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறாரோ அவர் மட்டுமே நல்லவர் என்று நம்புவார்கள். அதற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துபவர் செய்யறது என்னன்னு கேட்டா, பாதிப்புக்கு உள்ளாரவருக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை குலைப்பது. தன் மீது இருக்கிற நம்பிக்கையை அவர் இழக்கணும். தன் மீது இருக்கிற நம்பிக்கை இழக்கணும். தன்னை சார்ந்தவர்கள் தனக்கு இத்தனை நாட்கள் எத்தனை உறவோடு இருந்தார்களோ, நட்போடு அன்போடு இருந்தார்களோ, அவர்கள் அத்துணை பேரையும் அவர்கள் நம்பக்கூடாது. தன்னை யார் அழிக்க நினைக்கிறானோ அவன் அழிக்க நினைக்கிறான் என்று புரிந்து கொள்ளாமல், அவன் நல்லவன், அவன் தான் எனக்கு நல்லது செய்கிறான் என்று அந்த நம்பிக்கையை நம்பணும். அந்த நம்பிக்கை பெறும் வரை அவன் தாக்குதலை நடத்தவே மாட்டான். நம்பிக்கை பெறும் வரை தாக்குதலை நடத்த மாட்டான். அந்த முழுசா ஒரு கட்டத்துல இவன் தன் மீதும் நம்பிக்கை இல்லை, தன்னை சார்ந்த மற்றவங்க மீது நம்பிக்கை இல்லை, நம்மை மட்டுமே நம்புகின்றான் என்ற அந்த உளவியலுக்குள்ள ஒருவரை கொண்டு வந்த பிறகுதான் அவரை அழிப்பதற்கு முற்படுவான். இந்த மன நிலையைத்தான் சைக்காலஜிஸ்ட் கேஸ்லைட் தியரின்னு சொல்றாங்க. கேஸ்லைட்டிங் தியரின்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க நீங்க இந்த கேஸ்லைட்டிங் தியரியினுடைய அம்சங்களை நீங்க பார்க்கலாம். அது ஐக்கிய அமெரிக்க நாட்டுடைய அரசியலில் இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஆட்சி பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படி நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்த்தாலே அந்த கேஸ்லைட்டிங் தியரி அமெரிக்கால எப்படி ஆபரேட் ஆகுது நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல் ஐரோப்பாவில் பல நாடுகள்ல நீங்க அதை பார்க்கலாம். அத்தகைய உளவியல் இன்று இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த உளவியல் இன்று குறிவைத்திருப்பது எதைன்னு கேட்டா, தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டை ஏன் குறிவைத்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. வரலாற்று ரீதியாக நீங்க என்ன மொழியை பற்றி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு கூடுதலா ஒரு மொழி படிச்சா உங்களுக்கு என்ன, இதுதான் இயல்பா கேட்கப்படுற கேள்வி. இப்படி இயல்பா இந்த கேள்வி கேட்ட உடனே என்ன நினைக்க தோணும், அதுதானே கூடுதலா ஒரு மொழி படிக்கல என்ன தப்பு, அவன் என்ன இந்தியா சொன்னா, ஏதாவது ஒரு மொழின்னு தானே சொன்னான் என்று நம்மையே பேச வைப்பது, நம் கூட இருக்கிறவங்களே பேச வைப்பது. பாருங்க, அவங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் 3 மொழி படிக்கிறாங்க, ஏழைகள் மட்டும் 3 மொழி படிக்க கூடாதா? ஏன் அவன் பணக்காரன் ஆனது 3 மொழி படிச்சதால, 1 மொழி படிச்சதால? ஒரு மொழியில பணக்காரன் ஆனானா, 3வது மொழியிலான பணக்காரன் ஆனானா? அவன் பணக்காரன் ஆகிட்டான். அவன் எந்த மொழியினால பணக்காரன் ஆனான்? 3வது மொழியினால் ஆனாலாம், முதல் மொழியினால் ஆனாலாம், எந்த மொழியினால் ஆனான்? அவன் அறிவியல் எந்த மொழியில படிச்சான்? கணிதத்தை எந்த மொழியில படிச்சான்? பொருளாதாரத்தை எந்த மொழியில படிச்சான்? நீ சொல்ற 3வது மொழியில படிச்சானா, முதல் மொழியில படிச்சானா? சரி, வியாபாரத்துக்கு அவன் பல நாட்டுக்கு போறானே, எந்த மொழியில பேசினான்? நீ சொல்ற 3வது மொழியில பேசினானா? இல்லையா? அதை திருப்பி கேட்கணும்ல. அப்படி திருப்பி கேட்க ஒரு சூழல் இல்லாத அளவிற்கு ஒருவருக்கு தன் மீதே தனக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இழக்க செய்கிறது தான். இப்ப புதுச்சேரியில இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற தகவல் என்னன்னா, அங்க இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, நாங்க புதுச்சேரியில 3 மொழியை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த உடனே புதுச்சேரிக்கு சுதந்திரம் கிடைச்சிடல. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் அங்க சுதந்திரம் கிடைச்சது. அதனால இந்தியாவில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அன்றைய தேதியில் அங்க நடக்கலன்றது போல இன்று தமிழ்நாட்டில் நடக்கிறது அத்தனையும் அங்க நடக்கணும் அவசியம் கிடையாது.
அங்க ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே எங்கேயும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேஸ்லைட்டிங் உளவியல் தமிழ்நாட்டை குறிவைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தமிழ்நாட்டில் தான், இந்த மெட்ராஸ் ஸ்டேட்ல தான் மொழிவாரி மாநிலம் வேண்டும் என்ற உரிமை குரலை எழுப்பி பொட்டி ஸ்ரீராமுலை இழந்தோம், இறந்து போனார், செத்து போனார், உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். பொட்டி ஸ்ரீராமுலனுடைய இறப்புக்கு பிறகுதான் மொழிவாரி மாநிலங்கள் உருவாவதற்கு அடிப்படையான மாநிலங்கள் சீரமைப்பு குழு போடப்பட்டது. லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். அதுக்கு முன்னாடி லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்ஸ் தான். அதுவும் பிரிட்டிஷ்காரன் காலத்திலே உருவான மாகாணங்களாகத்தான் அது இருந்தது. ஆனா இந்தியாவில் ஸ்டேட் என்று உருவானதே லிங்குவிஸ்டிக் அடிப்படையில், மொழிவாரி. அதற்கு காரணம், இங்கே மொழிவாரி தேசிய இனங்கள் உண்டு. மொழிவாரி தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 1 இந்தியா, தட் இஸ் பாரத் சொல்லுதில்ல, இஸ் a union of states ன்னு சொல்லுதில்ல, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அது எதை குறிக்கிறது? இந்தியாவில் பல்வேறு மொழி பேசுற மக்கள் இருக்கிறார்கள். அந்த மொழி பேசுற மக்களுடைய அந்த தேசிய இனங்களுடைய மொழிவாரி தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. அதன் பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டு முதல் மொழிவாரி மாநிலம் தெலுங்கு மக்களுக்காக உருவான ஆந்திர பிரதேசம். மெட்ராஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளை எடுத்து உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ் உருவாச்சு. அதற்கு பிறகு மலையாளம் பேசுற மக்கள், அவர்களுக்கு இருந்த இடங்கள் அதை எடுத்து கேரளா உருவாச்சு. கன்னடம் பேசுற மக்களுக்கு எடுத்து கர்நாடகா உருவாச்சு. எல்லாம் உருவான பிறகு மிச்சம் இருந்த இடம் மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ் ஸ்டேட். ஆனா அந்த மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு ஆகிறதுக்கு ஒரு உயிரை பலி கொடுத்திருக்கிறோம். சங்கரலிங்கனார் சும்மா இல்ல, ஒரு மெட்ராஸ் என்ற வார்த்தையை மாத்தி தமிழ்நாடு என்று இந்த மாநிலத்திற்கு பெயர் வைப்பதற்கு ஒரு உயிர் பலி போயிருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்து அந்த அரசாணையை கையெழுத்திடும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த அரசாணையிலே கையெழுத்திடுவதற்கு எனக்கு 3 சொட்டு ரத்தம் தான் தேவைப்பட்டது. மன்னிக்கணும், 3 சொட்டு மைதான் எனக்கு தேவைப்பட்டது. 3 சொட்டு மைதான் எனக்கு தேவைப்பட்டது. ஆனால் இதற்காக நாம் ஒரு உயிரை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார். ஒரு உயிரை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார். மாநிலங்கள் உருவாவதற்கு ஒரு உயிரை கொடுத்தோம். இந்த மாநிலத்திற்கு பெயர் வைப்பதற்கு இன்னொரு உயிரை கொடுத்தோம். அதனால்தான் இன்றைய தேதி வரை தென்னிந்தியாவில் தெலுங்கு பேசுற ஆந்திர பிரதேசமும் தெலுங்கானாவும், தென்னிந்தியாவில் மலையாளம் பேசுற கேரளா, கன்னடம் பேசுற கர்நாடகா, தமிழ் பேசுற தமிழ்நாடு, இன்றைக்கு தேதி வரைக்கும் இது தமிழ்நாடு, இன்றைக்கு தேதி வரைக்கும் தெலுங்கானா, இன்றைக்கு தேதி வரை ஆந்திர பிரதேசம், இன்றைக்கு தேதி வரைக்கும் கேரளா, இன்றைக்கு தேதி வரைக்கும் கர்நாடகா. ஆனால் வட இந்தியா அப்படி அல்ல. ஆவாதி மொழி பேசுற மக்களை ஆவாதி மொழியில தான் துளசிதாஸ் ராம் சரித்திர மனாஸ் எழுதினார். மிகவும் தொன்மையான மொழி ஆவாதி மொழி. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் பேசுற மொழி ஆவாதி மொழி, போஜ்பூரி மொழி, பீகார் மொழி. நான் பாட்னா சென்றிருந்தேன். அந்த மக்களிடம் பேசுகின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியோடு எங்களை எல்லாம் வரவேற்றார்கள். அந்த ஊருக்கே இருக்கக்கூடிய இனிப்பு எடுத்து எங்க கிட்ட கொடுத்தாங்க. நான் முதல் முறையாக ஹிந்தி பெல்ட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். கொடுத்த ஸ்வீட்டை எடுத்துட்டாங்க. கோவம்னா அப்படி ஒரு கோபம், கடுக்கடுன்னு.
நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் திகைக்கிறேன். ஏன்னா எனக்கு மொழி தெரியலையா, அது வரைக்கும் உடல் மொழியில தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் தமிழ்ல பேசுறேன், அவங்க மொழியில அவங்க பேசுறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா நாங்க உடல் மொழியிலே எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஓடிட்டு இருக்கு. நான் முதல் முறையா ஹிந்தி பெல்ட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளவு கோவம். என்னன்னு கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இது ஹிந்தி பெல்ட் உனக்கு யாரு சொன்னதுன்னாங்க. தென்னிந்தியாக்காரனுக்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கு இவ்வளவுதான் அறிவான்றது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு அறிவு இல்லைன்றது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னாங்க. எனக்கு இன்னும் என்ன புரியல. நான் பீகாரின்னா பீகாரிய மொழி, போஜ்புரிய மொழி, பீகாரி மொழி பேசுற என்ன போய் ஹிந்திக்காரன் நீ நினைச்சிட்டு நானா அது காரணம்னு சொன்னான். போஜ்புரி ஒருத்தரை காட்சி, அவர் யார் தெரியுமா? அவர் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறார் அப்படின்னா. அவரோட மொழி என்ன தெரியுமா? ஆவாதி மொழி. அப்பதான் அவங்க சொன்னாங்க அவர் மொழியில தான் ராம்சரித்த மனாஸ் எழுதினார். துளசிதாஸ் தெரியுமா உனக்கு? அத ஹிந்தியில் எழுதினாரா என்று கோபப்பட்டார்கள். அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, ஹிந்தியோட வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஹிந்தியோட வரலாறு உனக்கு தெரியுமா? ஹிந்துஸ்தானி மொழியாக ஒரு மொழி இருந்ததே. ஹிந்துஸ்தானி மொழியாக இருந்த மொழிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவை ஆண்டு இருக்குது. அவன் சில கூறுகளை இங்க பார்த்தான். இந்த மக்களை பிரித்தாளுவதற்கு என்னெல்லாம் செய்யலாம், பண்பாட்டு ரீதியில் என்ன செய்யலாம், மொழியில என்ன செய்யலாம் என்று சூழ்ச்சி செய்தான். அந்த சூழ்ச்சியின் விளைவுதான் ஹிந்துஸ்தானி மொழியோட சமஸ்கிருதத்தை கலந்து ஹிந்தியை உருவாக்கினான். ஹிந்துஸ்தானி மொழியோட பாரசீகத்தை கலந்து உருதை உருவாக்கினான். எனவே உருதை கொண்டு போய் இஸ்லாமியர்களோடு அடையாளப்படுத்தினா, ஹிந்தியை கொண்டு போய் இந்துக்களோடு அடையாளப்படுத்தினா, ரெண்டுமே நமக்கு சம்பந்தம் இல்லாத மொழின்னு சொன்னாங்க. இந்தியர்களுக்கு எது எங்க சம்பந்தமான மொழி? இந்துஸ்தானிக்கு முன்னாடி பாரசீகம் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. சில மன்னர்கள் ஆண்ட காலத்துல இஸ்லாமியர்கள் அரபி மொழியில பேசுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு உருது மொழிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு இஸ்லாமியர் கேட்டார் என்கிட்ட. இஸ்லாமியர்களோட மொழி உருது மொழி எப்படி சொல்றீங்க? எப்படி தமிழ் பேசுபவர்கள் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்களோ அதுபோல் உருது பேசுபவர்கள் இஸ்லாமியர்களா இருக்காங்க. அவ்வளவுதான். இஸ்லாமியர்களுக்கும் உருதுக்கு என்ன சம்பந்தம் என்று ஒருவர் கேட்டார். இதெல்லாம் எங்க நடந்தது? கங்கை கரையில வச்சு நடந்தது, பாட்னால வச்சு நடந்தது இந்த விவாதம். ஆக வந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளை சமீபத்தில் உருவான சூழ்ச்சியினால் உருவான மக்களை கூறு போடுவதற்காக மத ரீதியாக நீ இஸ்லாம், நீ இந்து என்று அடையாளப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி ஹிந்தி மொழி. அந்த மொழி ஆவாதி மொழியை விழுங்கியது போல் நூற்றுக்கணக்கான மொழிகளை விழுங்கி அந்த 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 இடங்களை முழுக்க நாமே இங்க இருந்து என்ன சொல்றோம்? ஹிந்தி பெல்ட். ஹிந்தி பெல்ட்ல நான் நம்ம வாயால சொல்ல வச்சு அதான் கேஸ்லைட் தியரி. கேஸ்லைட் தியரி வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம வாயாலே சொல்ல வச்சிருக்கேன் பாருங்க. அதுதான் அவனுடைய மிகப்பெரிய வெற்றி. தென்னிந்தியாவில் நான் தமிழ்நாட்டுக்காரன், தமிழ்நாடா இருக்கிறத அவனுக்கு பிடிக்கல. எப்படி உத்தரப்பிரதேசம் பீகார் தொடங்கி மராத்திக்கு வந்துட்டான். அவர் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது, மராத்தி மொழியை இந்தி விழுங்கிட்டு இருக்கு. பாம்பேல என்ன சினிமா இருக்கணும்? பாம்பேல மராத்தி சினிமா தானே இருக்கணும். எப்படி பீகார்ல இருக்கிற போஜ்பூரி சினிமா பத்தி நமக்கு தெரியாது. மிகச்சிறந்த சினிமா இருக்கு போஜ்பூரியில. மிகச்சிறந்த இலக்கியம் மட்டுமல்ல, திரைப்படங்கள், மிகச்சிறந்த திரைப்படங்கள் போஜ்பூரி மொழியில் இருக்கு. போஜ்பூரி திரைப்படங்களை பீகார் மக்கள் ரசித்து பார்க்கிறாங்க. பல நாட்கள் ஓடக்கூடிய திரைப்படங்கள் அந்த திரையரங்கத்தில். ஆனால் நமக்கு அது தெரியவே தெரியாது. மராத்தி திரைப்படங்கள் மிகச்சிறந்த திரைப்படங்கள், மிகச்சிறந்த ஆளுமைகள் மராத்தி திரையுலகத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பாலிவுட் என்று சொன்னால் அது ஹிந்தி, பாலிவுட் சொன்னா ஹிந்தி, பாம்பே சொன்னால ஹிந்தி. திரையுலகத்தில் மட்டுமல்ல, வாழ்வியலிலும் மராத்தியை மறந்து அவர்கள் ஹிந்தியை பேச தொடங்கி விட்டார்கள். எனவே மராத்தியை யார் விழுங்கிட்டு இருக்கிறாங்க? ஹிந்தி விழுங்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மராத்தியை தாண்டினா கர்நாடகா. எனவே கர்நாடகாவில்
கர்நாடகாவில் தொடங்கி அதுதான் சித்தாராமையா கொதித்தெழுகிறார். கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் எங்களால் ஏற்க முடியாது என்று சொல்கிறார். கர்நாடகாவில் தொடங்கி தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, தெலுங்கு பேசுற ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மலையாளம் பேசுற இந்த அத்தனையும் ஹிந்தி பெல்ட் ஆக்கணும். எப்படி உத்தரப்பிரதேஷ், பீகார், இமாச்சல் பிரதேசல ஹிந்தி பெல்ட் ஆக்கிச்சோ அதை போல் ஹிந்தி பெல்ட் ஆக்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி தான். சரி, ஹிந்தி பெல்ட் ஆக்கிட்டு விட்டுருவான்னு நினைச்சீங்களா? அதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. தயவு கூர்ந்து அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 எடுத்து படிச்சு பாருங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 மொழியை மொழியாக பேசுறேன். கொத்தாரி கல்விக்குழு மொழியை மொழியாக பேசியது. கொத்தாரி கல்விக்குழுல மொழியை பத்தி தெளிவான பார்வை இருந்தது. 1966 எது வயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்ற தெளிவு இருந்தது. அந்த கல்விக்குழுல சொன்னாங்க, இந்தியாவில் பல நூறு மொழிகள் இருக்கு, இந்திய மொழிகள். அவங்க இந்திய சொல்லல, இந்திய மொழிகள். நீங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேல போங்க, கன்னியாகுமரியில தொடங்கி அந்த கடைசி வரைக்கும் போங்க, வடக்கு வரைக்கும் போங்க, தெற்குல தொடங்கி வடக்கு வரைக்கும் அந்த மேற்கு ஃபுல்லா போங்க. நீங்க ஒவ்வொரு மலை கிராமத்தில் இருக்கிற மக்கள், ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு மொழி உண்டு. படுகர் மொழி என்று ஒரு மொழி உண்டு. அந்த மொழியில எழுத்து வரி வடிவம் இன்னும் உருவாகல முழுசா. சில முயற்சிகள் தப்பா சில முயற்சிகள் நடந்திருக்கு. குத்தாரி கல்விக்குழு சொல்லிச்சு, இப்படி நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்க, அந்த நூற்றுக்கணக்கான மொழிகளை வளர்த்தெடுங்கள், அதையெல்லாம் பயிற்று மொழி ஆக்குங்கள். அவ்வாறு இந்திய மொழிகளை பயிற்று மொழி ஆக்கும் வரை ஆங்கிலம் தொடரும். இதுதான் கொத்தாரி கல்விக்குழு 1966. கொத்தாரி கல்விக்குழுல 3 மொழியை பற்றி சொன்னார்களே, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அதுல தான வந்துச்சு 1968 பாலிசில. ஏன் இது சொன்னாங்களே, இத பேசவே மாட்டியா? இந்திய மொழிகள் எல்லாம் வளர்க்கணும்னு சொன்னாங்களே, பேசவே மாட்டியா? கொத்தாரி கல்விக்குழுல காமன் ஸ்கூல் சிஸ்டம் சொன்னாங்களே, பொதுப்பள்ளி முறைமைன்னு சொன்னாங்களே, பேச மாட்டியா? 6% ஜிடிபி கொத்தாரி கமிஷன் சொன்னதை 2020 கல்விக் கொள்கையில் எழுதி வச்சிருக்கிற 2020 ஜூலை மாச கல்விக் கொள்கை அறிவிச்ச 2021 21 22 22 23 23 24 24 25 25 26 வந்தாச்சு. 6% ஜிடிபி போட்டியா? உன் கல்விக் கொள்கையில நீதான் எழுதி வச்சிருக்கிற. 6% ஜிடிபி போடணும்ட்டு ஜிடிபி ஒதுக்கணும். 6% நிதியாவது ஜிடிபில 6% எதுக்கு ஒதுக்கணும்? கல்விக்கு ஒதுக்கணும். எப்ப சொன்னாங்க? 66ல சொன்னாங்க. 66ல சொன்னாங்கன்னா இன்னைக்கு 20% ஒதுக்கணும். ஏன்னா கியூமுலேட்டிவ் நீட்ஸ் இருக்குல்ல, குவிந்து இருக்குல்ல தேவைகள், ஒதுக்கலையே எத்தனை காலமா? 2%ல இருந்து 4% தாண்டவே இல்லை. சராசரியா 2% தான். அப்ப தேவைகள் குவிந்திருப்பதனால் நீ 20% ஒதுக்கணும். ஆனா நீ 66ல சொன்ன அதே 6% 2020ல கூட எழுதி வச்சுட்டு, ஆனா 2020 எழுதி வச்ச 5 நிதிநிலை அறிக்கையில நீ 2ல இருந்து 2.5 தாண்டல. கடைசியாக இப்ப தாக்கல் ஆகியிருக்க விவாதத்தில் இருக்கிற பட்ஜெட், அந்த பட்ஜெட்ல கடந்த ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ்ல சொல்லப்பட்ட நிதியை விட உயர்கல்வியில் பல கூறுகள்ல குறைவாக ஒதுக்கி இருக்கிறாங்க. எடுத்து படிச்சு பாருங்க. ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிற வேரியஸ் ஹெட்ஸ்ல கடந்த ஆண்டு பட்ஜெட் போட்ட பிறகு, பட்ஜெட்டுக்கு பிறகு தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அது மீண்டும் அதை மறுபரிசீலனை செய்யப்பட்ட அறிக்கையில குறிப்பிடப்பட்ட தொகையை விட இந்த நிதி அறிக்கையில குறைந்து நீ நிதியை ஒதுக்கி இருக்கிறன்னு சொன்னா, அப்ப நீ உன்னுடைய தேசிய கல்விக் கொள்கையில நீ ஒதுக்கணும்னு சொன்ன, உன்னுடைய கொள்கையில நீ சொன்னதையே நீ செய்ய முடியல. 3 மொழியை எடுத்துக்கோங்க. திரு அண்ணாமலையில தொடங்கி திரு அமித்ஷா வரைக்கும், திரு நரேந்திர மோடி வரைக்கும்,
திரு தர்மேந்திர பிரதான் உட்பட. அப்ப இந்த அம்மையார் கர்நாடகமா தமிழ்நாடான்னு தெரியல. சரியா? அந்த பக்கம் போனா கர்நாடகா, இந்த பக்கம் வந்தா தமிழச்சி. ஒன்னும் புரியல, ஏதோ ஒண்ணு. மொத்தத்துல இந்தியன் நான் எடுத்துக்கிறேன். இவங்க அத்தனை பேர் சேர்ந்து பாஜக என்ன செய்ய விரும்புகிறது? இந்திய மொழியை வளர்க்க விரும்புகிறது. பாஜக என்ன செய்ய போகிறது? தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்ய நினைக்கிறது? இந்திய மொழிகளை வளர்க்க பார்க்கிறது. தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்ய துடிக்கிறது? தமிழை வளர்க்க துடிக்கிறது. தமிழ்ல கத்துக் கொடுக்கணும்னு சொல்லுது. எது சொல்லுது? தேசிய கல்விக் கொள்கை. ரொம்ப மகிழ்ச்சி. தேசிய கல்விக் கொள்கை யாரு அறிவிச்சாங்க? திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு. அது என்ன அரசு? ஒன்றிய அரசு. சிபிஎஸ்இ பள்ளி யாருது? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற அரசா? சிபிஎஸ்இ பள்ளிக்கு யாரு? மாநில அரசா? திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு தானே மத்திய இடைநிலை கல்வி வாரியம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஐசிஎஸ்இ ஸ்கூல் யாரு? மாநில அரசா? நீ என்ன செய்யணும்? தேசிய கல்விக் கொள்கை எப்ப நீ அறிவிச்ச? ஜூலை மாசம் ஊரடங்கு இருந்த காலத்துல 144 போட்டு எல்லாரும் வீட்டுல உட்கார வச்சுச்சு. பெருந்தொற்று காலத்துல தெருவுல வந்தா கைது பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க. அது அச்சுறுத்தல் இருந்த, நோய் பற்றி அபாயம் இருந்த, உயிருக்காக எல்லோரும் உயிரை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தில் இருந்த அந்த சூழல்ல, அந்த அவசர காலத்தில் அறிவிக்கப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை 20. அதுவும் பத்திரிகையாளர் சந்திப்புல. நீ என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகள், அது கேந்திர வித்யாலயா ஆகட்டும், சைனிக் பள்ளி ஆகட்டும், இல்லையா? சைனிக் பள்ளி 6ஆம் கிளாஸ்ல இருந்து, அதை விட்டுருவோம். அது பாதுகாப்புத்துறையின் கீழ் இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு பள்ளிக்கூடம் என்பதனால் அதை நாம் விட்டுருவோம். கேந்திர வித்யாலயா பள்ளி இருக்கு தமிழ்நாட்டில், நேரடியாக ஒன்றிய அரசு நடத்துற பள்ளி. அதே போல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மத்திய இடைநிலை கல்வி வாரியம், அந்த மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற, ஐசிஐசி அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் என்று திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் ஒரு பட்டியல் வெளியிட்டார். 2000 சில்லற பள்ளி. அவர் சொன்னார், கண்டுபிடிச்சிட்டீங்களா 2000 சில்லற பள்ளி இருக்குல்ல. திரு அண்ணாமலை அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மேதகு முன்னாள் ஆளுநர் அவர்கள், அவங்க தயவு கூர்ந்து திரு தர்மேந்திர பிரதானை பார்த்து கேளுங்கள். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை பார்த்து கேளுங்கள். திரு நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேளுங்கள். தமிழை வளர்க்க துடிக்கின்ற பாஜக ஏன் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக சிபிஎஸ்இ பள்ளியில் நடைமுறைப்படுத்த முடியல? தேசிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கை என்றால், ஒன்றிய அரசினால் தன் பள்ளிகளிலே நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றை நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்க? திருவண்ணாமலை என்ன சொல்றாரு? பயிற்று மொழி தமிழ் மொழின்னு எழுதி வச்சிருக்கோம். பயிற்று மொழி தமிழ் மொழின்னு எழுதி வச்சிருக்கீங்க. ஒழுங்கா போய் படிங்க. as far as practical முடியுமானால் தான் எழுதி வச்சிருக்கீங்க. எங்க கேட்டகாரிகளா எங்க எழுதி வச்சிருக்கீங்க? தமிழ் தான், தெலுங்கு தான், கன்னடம் தான், மலையாளம் தான், எங்க எழுதி வச்சிருக்கீங்க? அவர்கள் தாய்மொழி தான். அப்படி எழுதலையே. வாய்ப்பு இருக்கும் போது, முடியும் போது, அதானே பிராக்டிகல், அதானே கல்வி உரிமை சட்டத்தில் இருக்கு. as far as possible அங்க இருக்கு. as far as possible என்ன, as far as practicable என்ன? நடைமுறை சாத்தியம் இருக்குமே. ஆனால் ஏன் தமிழ்ல நடைமுறை சாத்தியம் இல்லையா? சிபிஎஸ்இல நடத்துறதுக்கு, தெலுங்குல நடத்துறதுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லையா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சிபிஎஸ்இ பள்ளி தனியார் யார் நடத்தினாலும் அது தமிழ்நாட்டில் நடந்தால் அது தமிழ் வழியாக இருக்கணும். இல்ல தெலுங்கு பேசுற மக்களா இருந்தா தெலுங்கு வழியா இருக்கணும், கன்னடம் வழியாக இருக்கணும், மலையாளம் வழியாக. சொல்லு சொல்லு, உன்னுடைய கொள்கையை உன் பள்ளியில நடைமுறைப்படுத்திக்கலாம். அதானே கேட்கணும். நாம என்ன செய்யணும்? சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ
அலுவலக அண்ணா நகர்ல இருக்கு சென்னையில. அந்த அண்ணா நகருக்கு முன்னாடி தேசிய கல்விக் கொள்கை படி சிபிஎஸ்இ பள்ளியில 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸுக்கு தமிழ் மீடியம் நடத்து போராட்டத்தை நாம நடத்தணும். தேசிய கல்விக் கொள்கை அங்கே அமல்படுத்திட்டு வா என்கிட்ட. நான் சொல்றது பயிற்று மொழி, நான் சொல்லுவது பயிற்று மொழி, மீடியம் ஆஃப் எஜுகேஷன். 1ஆம் கிளாஸ் 5ஆம் முடிச்சிட்டு வா. பள்ளிக்கூடத்திற்கு அஃபிலியேஷன் கொடுக்கிறது நீயே. அதுல எந்த புள்ள படிக்கிறான்ட்டு சிபிஐ என்கொயரி நடத்திட்டு இருப்பியா? எவன் வீட்டு புள்ள, எவன் வீட்டு பேரன், எவன் வீட்டு புள்ளையா இருந்தா எவன் வீட்டு பேரனா இருந்தா? பள்ளியை நடத்த நீ தானே, நீ தானே பள்ளியை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த. உன் பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ் இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் தான் சொல்லு. கேந்திர வித்யாலயில சொல்லு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆபீசர் தான் படிக்க போறாங்க. தமிழ் பேசுறவங்க தானே படிக்க போறாங்க, தெலுங்கு பேசுறவங்க தானே படிக்க போறாங்க, மராத்தி பேசுறவங்க. உன் கொள்கையில எழுதி வச்சிருக்கல, பயிற்று மொழி இந்திய மொழியா இருக்கும், எழுதி வச்சிருக்கல, நடைமுறைப்படுத்து. உன்னை யார் தடுத்தார்கள்? உன் பள்ளியில உன்னால நடைமுறைப்படுத்த முடியல. நீ இந்திய மொழிகள் மீது பாஜகவிற்கு அக்கறை இல்லை. இந்திய மொழிகளை அழிப்பதற்கான திட்டம் தேசிய கல்விக் கொள்கை 20 குற்றச்சாட்டு இல்ல, அங்க எழுதி வச்சிருக்கிறது தான் என்று குற்றம் சாட்டினார். ரிப்போர்ட் பண்ணாதீங்க, அங்க அப்படிதான் எழுதி வச்சிருக்கான். அங்க என்ன எழுதி வச்சிருக்கான்னா, இந்தியாவினுடைய மொழி வளர்ச்சிக்கு, இந்திய மொழி வளர்ச்சிக்கு, இந்திய மொழினா தமிழ் இந்திய மொழி தானே, இந்திய மொழி வளர்ச்சிக்கு, இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு, சிங்குலர் இல்ல ப்ளூரல் பன்மை, இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம். இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம். எனவே சமஸ்கிருதத்தை தொடக்க வகுப்பிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் எல்லா நிலையிலும் மாணவர்கள் நன்றாக படிப்பதற்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்போம். 3 பேராகிராஃப்க்கு மேல ஒரு பேஜ் ஃபுல்லா எதை பத்தின்னு கேட்டா சமஸ்கிருதத்தை பத்தி ஒரு பேஜ் ஃபுல்லா. இந்த தமிழ் தெலுங்குலாம் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் என்ன தெரியுமா பேர் வச்சிருக்காங்க? இந்தியன் கிளாசிக்கல் லாங்குவேஜ் பேர் வைக்கல, அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த கல்யாண பத்திரிக்கை மதுரைக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, கல்யாண பத்திரிக்கை கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க. வீட்டுல யாரு பெரியவங்க நினைக்கிறோமோ அவங்க கிட்ட கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு பக்கத்துல அவங்க சொந்தக்காரங்க யாராவது நிற்பாங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்களும் வந்துருங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? பத்திரிகையை கொடுத்துட்டு அவசியம் வாங்கன்னு சொல்லுவோம். நீங்க பத்திரிகையை கொடுத்துட்டு அவசியம் வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்க நீங்களும் வந்துருங்க. நான் என்ன இழிச்ச வாயினா? நீங்களும் அது என்ன இம்பிடிவி? நீங்களும் நீங்க வாங்கன்னு சொல்லு. அப்ப அவர் தானே கூப்பிட வந்த, கூப்பிட்டு போயிட்டாரு. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொந்தக்காரன் தான், சித்தப்பன் தான், பெரியப்பன் தான். வாய் தவறி வந்துருச்சியா ஏத்துப்பாங்களா? ஆனா கொள்கையில் எழுதி வச்சிருக்கிற அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அப்போ லாங்குவேஜ் கிடையில என்ன கிடையாது? சமத்துவம் கிடையாது. மொழி கிடையில என்ன கிடையாது? சமத்துவம் கிடையாது. ஒரு மொழியை உயர்த்தி பிடிக்கிறேன். ஆக உன் சூழ்ச்சி என்ன? சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு அந்த காலகட்டத்தில் மட்டும் 622 கோடி ரூபாய், 622 கோடி ரூபாய். சராசரியாக தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட்ட செவியல் மொழிக்கு ஒதுக்குறாங்க நிதி. அப்படி தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில 22 மடங்கு அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. எதுக்கு? சமஸ்கிருதத்துக்கு. 2019-20 நிதிநிலை அறிக்கை அதுல நம்ம சொல்றாங்க, இந்தி பேசாத மாநிலத்தில் இந்தி ஆசிரியர் நியமிப்பதற்கு நிதி ஒதுக்கப்படும். இந்தி பேசாத மாநிலத்திற்கு இந்தி ஆசிரியர் நியமிப்பதற்கு நிதி ஒதுக்கப்படும். இதுல கண்டிஷன் கிடையாது.
இவ்வளவுதான் வார்த்தை. கமா. உருது பேசுற மக்கள் 25% இருந்தால், உருது பேசுற மக்கள் 25% இருந்தால் உருது ஆசிரியர் நியமிப்பது. அந்த கண்டிஷன் எங்க வருது? உருதுக்கு வருது. அந்த கண்டிஷன் எதுக்கு கிடையாது? இந்தி பேசாத மாநிலத்தில் இந்தி ஆசிரியர் நியமிக்க அந்த கண்டிஷன் இல்லை. நான் கேட்கிறேன், 25% கீழே ஒருத்தருக்கு தாய்மொழி உருதுன்னு சொன்னா 5% வச்சுக்கோ, 1% வச்சுக்கோ. இந்திய அரசமைப்பு சட்டம் அவனுக்கு அந்த உரிமையை கொடுக்குது. மொழி சிறுபான்மையினர் அந்த மொழி தன்னுடைய தாய்மொழியில பயிற்று மொழி கொண்டலாம் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற. அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீ என்ன சொல்ற? கண்டிஷன் போடுற. 25% இருந்தா உருது ஆசிரியர். மூன்றாவது கமா. அடுத்தது பிற மொழி ஆன் டிமாண்ட். எப்படி? பிற மொழிகள்ல யாராவது எனக்கு ஆசிரியர் வேணும் கேட்டா, அப்போ இந்த மூணு ஒண்ணா, இந்த மூணு வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், கமா தான், ஃபுல் ஸ்டாப் இல்ல, கடைசியா தான் ஃபுல் ஸ்டாப். மூணு ஒன்றா? 3 கூறுகளுக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. ஹிந்திக்கு நான் பணம் ஒதுக்குறேன், அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆனா உருதுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. பிற மொழிகள் கேட்டா கொடுப்பேன், இல்லைன்னா கிடையாது. 50 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. அடுத்த ஆண்டு 120 கோடி ஒதுக்குறாங்க. 2019, 2020, 2020, 2021 மொத்தத்துல பாத்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணிருக்காங்க. எந்த மொழிக்கு செலவு பண்ணாங்க இது வரைக்கும் நமக்கு விவரம் தெரியாது. அந்த 12 கோடி ரூபாய் எத்தனை பேர் தமிழ சொல்லு, எத்தனை பேர் தெலுங்கு சொல்லு, இது வரைக்கும் கிடையாது. ஆக அவர்கள் ஒதுக்கக்கூடிய நிதி கொள்கையில் எழுதி வச்சது 2 நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் என்ன புரியும், என்ன தெளிவா புரியும் சொன்னா, இந்தி பேசாத மாநில மக்களை இந்தி பேச வைப்பது, இந்தி பேசாத மாநில மக்களை இந்தி பேச வைக்கிறது. ஆக ஹிந்தி பெல்ட்டா மாத்துறது, சவுத் இந்தியாவை ஹிந்தி பெல்ட்டா மாத்துறது. அப்ப நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, வடக்கு தெற்கு ரெண்டுமே இந்தி பேசுற மக்களா மாறிவிட்டால் அதற்கு பிறகு இவர்களை சமஸ்கிருத பண்பாட்டை ஏற்க செய்வது. சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிற சூழ்ச்சி தான் தேசிய கல்விக் கொள்கை. இந்திய மொழிகளை வளர்ப்பது அல்ல, இந்திய மொழிகளை வளர்ப்பது அல்ல. அதனால தான் மொழி விஷயத்துல நாங்க அறிவுபூர்வமா அணுகிறோம். இங்க இந்த பாப்பா தேன்மொழி ரொம்ப அழகா ஐயா கிட்ட இருக்கிற பாக்கெட்ல இருக்கிற பணத்தை புக்கா மாத்திருச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துல எதுக்கு தேவையில்லாம உங்க பாக்கெட்ல பணம் இருக்கு, அதை வச்சு என்ன செய்ய போறீங்க, அட்லீஸ்ட் இந்த புத்தகத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அவர் பாக்கெட்டுக்குள்ள புக் வச்சுதா இல்லையா? சின்ன குழந்தை, 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அந்த மதி நுட்பம் இருக்கு பாருங்க, அது கற்றல் திறன் வெளிப்பாடு, அது கற்றல் திறன் வெளிப்பாடு. தான் பெற்ற அறிவு. கலகல வகுப்பு இருக்கிறாருங்க, கேட்டு பாருங்க அவர்கிட்ட. அந்த பக்கம் ஒரு அம்மா இருக்கிறாங்க, எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க, கேட்டு பாருங்க அவங்க கிட்ட. கற்றல் திறன் வெளிப்பாடு என்பது பண்பை வளர்ப்பது, கற்றல் திறன் என்பது அறிவை வளர்ப்பது. அந்த குழந்தைக்கு அறிவு வளர்ந்திருக்கு. சின்ன குழந்தை, 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, யாரும் கட்டாயப்படுத்தல, எல்லார்கிட்டையும் வந்து அன்போட, யாரும் அந்த குழந்தை வற்புறுத்தவும் இல்லை, வேண்டான்னு சொன்னவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. அது சரியா? முகம் சுளிக்கல. நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன் எத்தனை பேர் வாங்குறாங்க. பல பேர் வாங்கல, ஆனா வாங்காதவர்களை பார்த்து அந்த குழந்தை முகம் சிரிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருந்தது அந்த குழந்தை. இது பண்புயா? இது கற்றல்யா? இதுதான் கல்வி. இந்த கல்வி எந்த மொழியில நடக்கும்? அந்த குழந்தை எந்த வீட்டுல பிறந்ததோ, அந்த வீட்டுல எந்த மொழி முதல்ல அந்த குழந்தை காதல விழுந்ததோ அதுதான் கற்றல், கற்றலுக்கான மொழி. அதுதான் தாய் மொழின்னு சொல்லு. சில நேரங்களில் தாய் பேசுற மொழி அந்த குழந்தையோட மொழியா இருக்காது. காரணம் என்னன்னா, அந்த தாய் பேசுற மொழி அந்த குழந்தையை சுற்றி இருக்கிறவங்க யாருமே பேச மாட்டாங்க. எனவே அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? சூழலியல் மொழின்னு சொல்றாங்க. குழந்தையினுடைய சூழல், லாங்குவேஜ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஒன்று தாய்மொழி
அல்லது சூழலியல் மொழி. இதுதான் அறிவியல் பூர்வமாக கற்றல் மொழி. 1ஆம் கிளாஸ் லிஸ்ட் எல்லாம் இப்போ வாட்ஸ்அப்ல வருது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தனியா வேற இருக்குதா? அது லிஸ்ட் எல்லாம் இருக்குது. என்ன லிஸ்ட் இருக்குன்னா, இத்தனை நாடுகள்ல என்னது மும்மொழி கொள்கை இருக்கு. நான் மிரண்டு போயிட்டேன். ஜெர்மனியில மும்மொழியா? ஒரு சமயம் இருக்கலாம் போல இருக்கு. ஏதோ நாம எந்த ஊருக்கும் போனது இல்லையே, உசிலம்பட்டியை தாண்டது இல்லை. நான் மதுரை வந்தா சரியா? அப்ப நான் போயிட்டு ஜெர்மனியில என்ன நடக்குது என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? நான் ஜெர்மனிக்கு போன் போட்டேன். ஒரு நண்பர் அங்க ஹோட்டல் நடத்துறாரு. அவர் இந்த ஆட்டோ ஓட்டுநரோட புள்ள. அவருக்கு தமிழும் இங்கிலீஷும் தவிர எதுவும் தெரியாது. இங்கிலீஷ் கொஞ்சம் விட்டு விட்டு பேசுவார், தமிழ் நல்லா பேசுவார். அவர் தாய்மொழி தெலுங்கு. அவர் படிச்சது இங்கிலீஷ் மீடியம். அவர் கற்றுக்கொண்ட மொழி தமிழ் மொழி. தெலுங்கு மொழியில அவருக்கு எழுதும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஏன்னா அவருக்கு சூழலியல் மொழி தமிழ். தமிழை படிச்சார், இங்கிலீஷ்ல படிச்சா இங்கிலீஷ் விட்டு விட்டு தான் தெரியுமே தவிர முழுசா தெரியாது. ஜெர்மனில போயிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சாருங்க, ஹோட்டல் வச்சாருங்க. நான் அவருக்கு கேட்டேன், ஏயா ஜெர்மன்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 மொழி ஆகுமே, அப்ப உனக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அப்ப அதுக்கு தமிழ் மொழியில கத்து கொடுத்துடலாம் இல்ல அப்படின்னாரு. இன்னும் அந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கல. ஓ நல்ல விஷயம் தான், அப்படி இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி கிடையாது. இல்லைங்க, இங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில அதிகாரப்பூர்வமாக சரியா அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அங்கீகரிக்கிற செய்தியாக அது பரவிட்டு இருக்கு. எனவே அதி தீவிரமாக என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா, எனக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியும் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு. நான் எங்க தெருவில் இருக்கிற டீச்சர் கிட்ட கேட்கணும். நைட்ல நான் முடியாது, எனவே உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது கேட்டு சொல்லிடுறேன்னு. ஒரு 7 மணி நேரம் கழிச்சு அவர் திரும்பியும் லைன்ல வந்தார். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை ஜெர்மன் மொழியை தவிர எந்த மொழியையும் கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லைன்றார். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு. நான் சொன்னேன், ஜெர்மன்ல இருக்கிறீங்க, பக்கத்துல 2-3 நாட்டுல கேட்டு சொல்லிடுங்க. ஏங்க என்ன திட்டு வாங்க வைக்கிறீங்க? கேட்ட உடனே நீ எந்த நாட்டுல இருந்து வர்ற திருப்பி கேட்கிறாங்க, கிண்டல் பண்றாங்களே. என்ன தாய்மொழியில தானையா படிப்பான், இதுல என்னையா 2 மொழி 3 மொழின்ட்டு உனக்கு என்ன ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு கிண்டல் பண்றாங்க, விட்டுருங்க அப்படின்னாரு. இந்த ஐரோப்பா முழுக்க அப்படிதாங்க நடைமுறை. 6ஆம் கிளாஸ்க்கு பிறகு வெவ்வேறு நாட்டில இருந்து வந்திருக்கிறான். வெவ்வேறு நாட்டில இருந்து வந்தவன் அவன் தாய்மொழி வேணும்னா படிச்சுக்கலாம், ஆப்ஷனல் லாங்குவேஜா வச்சிருக்கான். ஆப்ஷனல் லாங்குவேஜ். காரணம் என்னன்னா, வெவ்வேறு நாட்டில இருந்து வந்ததால. அது ஜெர்மன் காரனுக்காக அல்ல, பல நாடுகள்ல இருந்து வந்ததுக்காக. இதுக்கு மேலலாம் என்ன அவமானப்பட வைக்காதீங்கன்ட்டாங்க. என்கிட்ட பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு 24 மணி நேரம் கழிச்சு தான் அவருக்கு பதில் சொன்னேன். இவ்வளவு விஷயத்தையும் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான், ஐயா நான் பதில் சொன்னா கூட சரியா இருக்காது, நீங்க பத்திரிகையாளர்ன்றதுனால உங்க ஊடக நண்பர்கள் மூலமா விசாரிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். எனவே உலகம் முழுக்க ஒரே ஒரு விஷயம்தான், தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி என்பது கற்றல் மொழி. இன்னொரு மொழி ஆங்கிலம் என்று சொன்னால், மின்னஞ்சல் முகவரி நான் எதுல எழுதுறது? எக்ஸ்டலோ நான் எதுல எழுதுறது? நான் ஒரு வேலை செய்யணும், என் உடல் சார்ந்து ஒரு வேலையை செய்யணும், அதற்கு தெரிய வேண்டியது வாகனத்தை ஓட்டுவது, அதற்கு தெரிய வேண்டியது எந்த தெருவுக்கு போனா எப்படி வரணும், இவ்வளவுதான் எனக்கு தேவை. அத்தகைய ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து வாங்கி இன்னொரு பொருளை இன்னொரு இடத்துல, அந்த பொருளை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கணும்னா அந்த வேலைக்கு என்ன எங்கிட்ட வாகனம் இருக்கியா, எனக்கு இந்த சாலைக்கு போயிட்டு வர வழி தெரியுங்கயா, நான் உடனே என்னால கொடுத்துட முடியுங்க அப்படின்னு சொன்னா என்ன கேட்கிற முதல் கேள்வி என்னன்னு கேட்டா, உனக்கு ஆங்கிலம் தெரியுமா? என்னால் ஒன்றிய அரசு உத்தரவாதமே கொடுக்கல. தமிழ் மொழியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் வேலை உறுதி என்று திரு நரேந்திர மோடி சொல்லவே இல்லை. சொன்னாரா? நீ தமிழ் மொழியில மட்டும் படி, தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை கொடுக்கிற பார், சொல்லலையே. எனக்கு வேலை உத்தரவாக வேலையை என் தாத்தன் பாட்டெல்லாம் கஷ்டப்பட்டு பொதுத்துறையில உருவாக்கி வச்சா, அந்த பொதுத்துறையெல்லாம் கொண்டு போய் தனியார் கிட்ட கொடுத்த வேலையை தான் திரு நரேந்திர மோடி பண்ணார். ரயில்வே தனியார் கிட்ட போகுது,
விமானம் தனியார் கிட்ட போகுது, துறைமுகம் தனியார் கிட்ட போகுது, பொதுத்துறை எல்லாம் தனியார் கிட்ட கொடுத்துட்டு இருக்கிற. அப்ப தனியார் கிட்ட எங்க இடஒதுக்கீடு? எனவே ஆங்கிலம் என்பது தேவையின் அடிப்படையில். ஒரு மொழி என் குழந்தை இயல்பாக கற்றுக்கொண்ட மொழி, இன்னொன்று தேவையின் அடிப்படையில் வர மொழி. இந்த ரெண்டு மொழி அந்த குழந்தைக்கு இப்போதைக்கு போதும். கூடுதல் மொழி என்பது அந்த குழந்தைக்கு சுமைதான். ரெண்டு குழந்தைங்க இங்க இருக்கிறாங்க, கேட்டுக்கோங்க. இதை போல் நாம போவோம், குழந்தைங்க கிட்ட வீதி வீதியா போவோம், குடும்பத்தில் உட்கார வச்சு கேட்போம், வர சொல்லுங்க யார வேணாலும் கூட, நான் வர தயார், எங்க கூப்பிட்டாலும் நான் வர தயார். அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு எது வருதுன்னு கேளுங்க. நான் தரையில மணல்ல மக்களோடு மக்களாக உட்கார்ந்து பேசி உரையாடிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் பல்கலைக்கழகத்தை படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசல, ஆய்வேட்டை படிச்சுட்டு வந்து பேசல, மணல்ல உட்கார்ந்து மரத்தடியில உட்கார்ந்து மக்களோட உரையாடு. அம்மா எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கீழே குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்குது, அப்பாக்கெல்லாம் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், நீ பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போறேன்னு கேட்டேன். குழந்தைங்க இப்படி எப்படி திரும்பி பட்டுச்சு. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது உன் அம்மா கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு மறந்துரு. நீ தனி மனுஷி, அவங்க தனி மனுஷி, சரியா? நீ என்ன பார்த்து பேசு. குழந்தைங்க பேசல. அம்மா அப்பா கொஞ்சம் பயம் இருக்கும்ல, வீட்டுக்கு போய் என்ன செய்வாங்களோன்ட்டு. கூட கொஞ்சம் டீச்சர்ஸ் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல. அப்ப நான் கேட்டேன், நேத்து நம்ம கனவு வந்திருக்கோம்ல அப்படின்னு கேட்டேன். நேத்துனா நான் பேசுறது ஞாயிற்றுக்கிழமை, நேற்றுனா சனிக்கிழமை இரவு, கனவு வந்திருக்கோம்ல அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் வந்ததா வரலையான்னு கேட்டேன். ஆமான்னு நாங்க திங்கக்கிழமை காலைல போன உடனே என்ன செய்யணும் அப்படின்னு. என் ஃப்ரெண்டுக்கு அதே மாதிரி கனவு வரணுமா தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமான்னு. அப்ப திங்கக்கிழமை காலைல ஸ்கூலுக்கு போறது எதுக்கு? எனக்கு வந்தா மாதிரி உனக்கு கனவு வந்ததா? திங்கக்கிழமை காலையில ஸ்கூலுக்கு போறது எது? ஃபுட்பால் அங்க இருக்கா? என் ஃப்ரெண்டோட விளையாட முடியுமா? விளையாடுவதற்கு, சமூக மனிதனாக தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு வரக்கூடிய குழந்தைக்கு கல்வியின் மீது ஆர்வத்தை உண்டு பண்ற இடத்துக்கு பேர் என்ன? பள்ளிக்கூடம். அப்ப அந்த இடத்துல யார் தேவை? விளையாட்டு டீச்சர் தேவை. அந்த விளையாட்டு டீச்சர் தான் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுவார். அவருக்கு பேர் வெறும் உடற்பயிற்சி ஆசிரியர் அல்ல, அந்த குழந்தைய முழு மனுஷியா ஆக்குற, முழு மனிதனா ஆக்குற அந்த பணியை ஆற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் உடற்பயிற்சி ஆசிரியரை 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்புக்கு கொடு என்று யார் கேட்கிறாங்க? குழந்தை கேட்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்டி. இந்தியா அந்த போட்டியில் எங்கே நிற்கிறது? அதுக்கு முதல்ல கம்ப்யூட்டர் தெரியுமையா? குழந்தைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் வேணும், கணினி அறிவியல் ஆசிரியர் வேணும். கணினியில பல மொழிகள் இருக்கு. வணிகவியல் கணினி மொழி கட்டடவியலுக்கு பொருந்தாது. கட்டடவியல் கணினி மொழி என்பது விஞ்ஞானத்துக்கு, வேற விஞ்ஞானத்துக்கு பொருந்தாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கணினி மொழி இருக்கு. தேவைக்கு தகுந்தாற் போல் அந்த மொழியை அது மாதிரிதான் தெலுங்கோ தமிழோ கன்னடமோ தேவைக்கு தகுந்தாற் நான் படிப்பேன். ஆனா அறிவியல், கணினி அறிவியலுக்கு எனக்கு என்ன வேணும்? ஆசிரியர் வேணும். கணினி ஆசிரியர் கூட. இது யார் கேட்கறது? பெற்றோர் கேட்கிறாங்க. இது யார் கேட்கறது? குழந்தைங்க கேட்கிறாங்க. அப்பதானே குழந்தை வந்து கணினி மூலமாக எந்த தொழில்நுட்பத்தை அடைய முடியும், அதன் மூலமாக செயற்கை நுண்ணறிவை குழந்தை பெற முடியும். பெற்றோர்கள் கேட்பது எதற்குமே பதில் சொல்லாமல் பள்ளிகளை எல்லாம் இணைப்பு என்ற பெயரில் மூடுவதற்கான திட்டத்தை கொடுத்துட்டு, நான் வந்து குழந்தைகளை 3 மொழி படிக்க வைக்கிறேன்னு சொல்ற இந்த நாடகம் இருக்கு பாருங்க. இந்த நாடகம் பலகாலமாக நடந்திருக்கிற நாடகம். எனவே இந்த நாடகத்தை ஏற்பதற்கு இந்திய மக்கள், தமிழக மக்கள் தயாராக இல்லை. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் விடைபெறுகிறேன். இன்னும் தேசிய கல்விக் கொள்கையில கல்வியை பத்தி ஒண்ணுமே பேசாம இவர் வந்து வெறும் மொழியை பத்தி மட்டும் பேசி முடிச்சிட்டாரே,
அப்படின்னு சொல்லி நினைக்க தோணலாம். அதுல கல்வியை பற்றி ஒன்றுமே இல்லை. சரியா? அது எனக்கு எப்ப அந்த அறிவு வந்ததுன்னா, நம்ம மேதகு ஆளுநர் அவர்கள் தான் எனக்கு அந்த அறிவை கொடுத்தாரு. ஆமா, மேதகு ஆளுநர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 வாசிக்காமலே இவர்கள் பேசுகிறார்கள் சொன்னார். எனக்கு என்ன தோணுச்சு, எப்படிடா இது இப்படி சொல்ற ஒரு ஆளுநர் சொல்றாருன்னா அது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமே, எதனால இப்படி சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். திரும்ப திரும்ப எடுத்து படிச்சு பார்த்தேன். அப்புறம் புரிஞ்சது, எப்போ ஆளுநர் தேசிய கல்விக் கொள்கையை சரியா படிச்சிருக்காரியா, அதுல கல்வியை பத்தி ஒண்ணுமே இல்ல. இவங்க என்ன சொல்லணும், கல்வியை பத்தி பேசாத ஆவணத்திற்கு எப்படி கல்விக் கொள்கை என்று பெயர் வைத்தான்னு கேட்கணும். அதற்கு பதிலாக கல்விக் கொள்கையை நிராகரிப்போம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னு யாரு பரிகாசம் பண்றது? நம்ம ஆளுநர் அவர்கள் பரிகாசம். சரியா? அதுல கல்வியை பற்றி ஒண்ணுமே இல்லை. அதுல என்ன பேசுறாங்கன்னு கேட்டா, இன்றைக்கு இருக்கிற ஏணிபார் இருக்கிற சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு கல்வி முறை இருக்குல்ல, 10th முடிச்சா +2க்கு போலாம், +2க்கு முடிச்சா காலேஜுக்கு போலாம், காலேஜுக்கு போனா உயர்கள், அதை மொத்தமா சிதைக்கிற வேலை தான். மொத்தமா சிதைக்கிற வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கு என்ன கிடையாது, தொடர்பே கிடையாது. தேசிய அளவுல ஒரு தேர்வு எழுதிட்டா நீங்க எங்க வர முடியும்? பட்டப்படிப்புக்கு BA தமிழ், BA ஹிஸ்டரிக்கு கூட நீங்க வர முடியும். கல்லூரிகள் இருக்குமா? இருக்காது. பிளெண்டட் லேர்னிங், பாதி நாள் கல்லூரிக்கு வந்தா போறோம், மீதி நாள் என்ன செய்யலாம், ஆன்லைன்ல படிச்சுக்கலாம். அப்ப கல்லூரியே தேவையில்லை. கல்லூரி தேவையில்லைன்னா கல்லூரியில் இருக்க ஆசிரியர். எனவே ப்ரொஃபசர் ஆஃப் பிராக்டிஸ், பிசிக்ஸ் டீச்சர் வர வேண்டியதில்லை. அவர் இயந்திரம் கத்து கொடுத்துட்டு இருப்பாருல்ல, மெக்கானிக்ஸ் ஒரு சாப்டர் இருக்குல்ல, அந்த மெக்கானிக்ஸ் சாப்டர் அவர் நடத்துவார். இங்க ஒரு தமிழ் பேராசிரியர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இலக்கணம்லாம் தேவையில்லை. கட்டுரை எழுதுறவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இங்க என்ன நடத்தலாம்? ஆமா, அங்க ஒரு நாடக பேராசிரியர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சரியா? அது அந்த பிஎஸ்சி எல்லாம் இனிமேல் தேவையில்லை. யார் வேணாலும் நாடகம் நடத்தலாம். யாருக்கெல்லாம் கை கால் அசைக்க முடியுமோ அவங்களாம் நாடக ஆசிரியர் தான். ப்ரொஃபசர் ஆஃப் பிராக்டிஸ், அதுக்குன்னு ஒரு படிப்பு, அதற்குள்ள இருக்கிற சூட்சமம், எப்படி ஒரு சிறந்த நாடக கலைஞனாக வர்றான், அவனுக்கு தேவையான ஒலி, அவனுக்கு தேவையான அந்த பாவனைகள், இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு ஒருத்தர் இருப்பானே, அவனை பற்றி எல்லாம் இவங்களுக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அதுக்குன்னு ஒரு காலத்துல அப்படி படிப்பு இல்ல. பிரிண்டிங் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியில பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு மாஸ்டர் டிகிரியே கிடையாது. பாலிடெக்னிக்ல இருந்து போய் கிளாஸ் நடத்திருக்காங்க. அது ஒரு காலத்துல. இன்னைக்கு பிரிண்டிங் டெக்னாலஜி பிஎஸ்சி வாங்கிட்டான். அப்ப இன்னும் கூட நான் சொல்லுவேனா, 1970 எனக்கு பாலிடெக்னிக் டீச்சர் தான் டிகிரியிலே கிளாஸ் நடத்துறாரு சொல்ல முடியுமா? இப்ப என்ன சொல்ற, கல்லூரி இருக்காது, அதனால யார் தேவையில்லை, பேராசிரியர் தேவையில்லை, நான் துட்டு கொடுக்க மாட்டேன். துட்டு கொடுக்கலன்னா என்ன செய்யணும், அந்த துணைவேந்தர் என்ன செய்யணும், தனியார் கிட்ட போய் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கையெழுத்து. ஒரு கல்வியல் செயல்பாட்டில் இருக்கிற துணைவேந்தரை போட்டா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும், யார் வேணாலும் துணைவேந்தராகலாம். யார் வேணாலும் துணைவேந்தராகலாம்னா அதுக்கு தடையா இருக்கிறது எது? மாநில அரசுடைய சட்டம். எனவே மாநில அரசின் சட்டம் செல்லாதுன்னு சொல்லு. அதுதான் இப்போ நாம யுஜிசி வரைவு கொள்கையை பத்தி, வரைவு ஒழுங்காட்சி விதிகளை எதிர்த்துட்டு இருக்கோமா? அதுக்கு என்ன சொல்றோம், இது ஒழுங்காட்சி விதிகள், இது சபார்டினேட் லெஜிஸ்லேஷன், டெலிகேட், இது செல்லாது, சட்டம் தான் செல்லும் சொல்றோமா? அவன் எங்க போயிட்டான், டிராஃப்ட் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பில் எழுதுறதுக்கு போயிட்டான். எழுதிட்டு இருக்கிறான். இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா நிறைவேறினால் திக்விஜய் சிங் அவர்கள் சொல்றாங்க, மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக இருக்கிற அவர் சொல்றாரு, இந்தியாவில் கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு மாநில அரசு கல்லூரி கூட இருக்காது என்றார். 2016 இருந்து நாம சொல்லிட்டு இருக்கோம் தெரு தெருவா. 2016 இருந்து சொல்றோம். இப்போ சொல்றவர் சாதாரண ஆள் இல்ல, முன்னாள் முதலமைச்சர், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இல்ல, காங்கிரஸ் கட்சி தலைவர். நாடாளுமன்ற நிலைக்குழு அந்த மசோதாவை ஆய்வு செய்து விட்டு சொல்றார், இந்த மசோதா இந்த வடிவத்தில் நிறைவேறினால் கிராமப்புறத்தில் இருக்கிற எந்த கல்லூரியும் தப்பாது என்றார், அழிந்து போயிடும். இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கியா? 5 பேரா 10 பேராலாம் பிரச்சனை இல்லை. இந்த 5 பேர் 10 பேர் என்ன செய்ய போறோம்ன்றது.
5 பேரு கூடணுமா 10 பேரு கூடணுமான்னு பிரச்சனை இல்லை. பகத்சிங் ஒற்றையாள் தான், தந்தை பெரியார் ஒற்றையாள் தான். தடியை பார்த்தா இன்னும் நடுங்குதா இல்லையா? போலீஸ் தடியை பார்த்தா நடுங்குதோ இல்லையோ, பெரியாரின் தடியை பார்த்தா நடுங்குதா இல்லையா? நாடாளுமன்றம் அலறுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த தடியை பயன்படுத்தியவர் செத்த அரை நூற்றாண்டு பிறகு கூட அந்த தடிக்கு அவ்வளவு உயிர் இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அம்பேத்கருடைய சட்டம் யோசிச்சு பாருங்க. உழைக்கின்ற மக்களுடைய தியாகம், மார்க்சியத்தை நம்பி பொது உடைமைக்காக தங்கள் உழைப்பை அர்ப்பணித்தவர்கள், தன் உயிரை தந்தவர்கள், இத்தனை பேருடைய தியாகங்கள், இதெல்லாம் இவங்கெல்லாம் யார்? தனி மனிதர்களா? ஒட்டுமொத்த சமூகத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அப்போ நான் இந்த சமூகத்தை வழிநடத்துபவனாக இருப்பேன் என்று சொல்ல போகிறோமா? 4 பேர் தாங்க சொல்லிட்டு இருக்க போறோமா? அதான் நம்ம முன்னாடி இருக்கிற சவால். நான் 4 பேர் அல்ல, நான் இந்த சமூகத்தின் பிரதிநிதி. எனவே இந்த சமூகத்திற்காக நான் போராடுகின்றேன் என்கின்ற அந்த வீச்சு தான் உயர்கல்வியை காக்கும், பள்ளி கல்வியை காக்கும். எனவே தேசிய கல்விக் கொள்கை என்பது இன்றைக்கு இருக்கிற கல்வி முறையை சிதைத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக கல்வியை கொண்டு போய் சந்தையிடம் கொடுக்கிற, வணிகத்திடம் கொடுக்கிற மிகப்பெரிய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியினுடைய ஒரு நிலைதான் இந்தியாவை ஒற்றை தேசமாக மாற்றுகின்ற அரசியல் நடவடிக்கை. பெடரல் செட்டப், கூட்டாட்சி தத்துவம். மாநிலத்தில் ஒரு அரசு, ஒன்றியத்தில் ஒரு அரசு என்று 2 அரசு இருக்கிறது. அந்த 2 அரசு இருக்காது, ஒற்றை அரசு தான். ஸ்டேட் இருக்காது. கண்ணுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் காணாம போச்சே. ஒரு மாநிலம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி மாநிலமாக நாம் சொல்றோம். ஆனா ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றினானே, அதுபோல தமிழ்நாடு ஒரு நிர்வாக அலகாக இருக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா மாறும். இங்க ஒரு சோவரின் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்காது. இறையாண்மை கொண்ட சட்டப்பேரவை இது. இறுதி இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு இறையாண்மை மக்களிடம் இருந்து வருகிறது. எனவே மாநில அரசுக்கு இறையாண்மை உண்டு, ஒன்றிய அரசுக்கும் இறையாண்மை உண்டு. ஆனால் இனிமேல் தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைக்கு வந்தால் ஒற்றை அரசு, ஒரு நாடு ஒரு மொழி இல்ல, ஒற்றை அரசு என்கின்ற மிகப்பெரிய ஆபத்து. அப்ப பொட்டி ஸ்ரீராமனின் தியாகம், சங்கர்லிங்கனாரின் தியாகம், தியாகத்திற்கெல்லாம் மரியாதையே இல்லையா? பாபுசியின் ரத்தம், பகத்சிங்கின் உயிர், எதுக்குமே மரியாதை இல்லையா? இதைத்தானா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கற்பனை செய்து பார்த்திருப்பார், முதல் கல்வி அமைச்சர். இதைத்தானா முதல் சட்ட அமைச்சர் பாபா சாஹிப் அம்பேத்கர் கற்பனை பண்ணி பார்த்திருப்பாரு. இந்த அரசமைப்பு சட்டம் நடக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே நண்பர்களே, மதுரை சார்ந்த நண்பர்களே, நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வதெல்லாம், உங்களை நம்பி மதுரை மக்கள் இருக்கிறாங்க, உங்களை நம்பி, நம்மை நம்பி தமிழக மக்கள், நம்மை நம்பி இந்திய மக்கள். இந்த போராட்டம் குஜராத்தில் இருக்கிற மக்களுக்கான போராட்டம், மராத்திய மக்களுக்கான போராட்டம், ஜம்மு காஷ்மீர் மக்களுக்காக, அருணாச்சல பிரதேஷ் மக்களுக்கான, ஒரிசா மக்களுக்கான போராட்டத்தை நாம் நடத்துகின்றோம். அந்த போராட்டத்திற்கு மதுரை தலைமை தாங்கணும். அதுதான் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இங்கே இந்த நாளிலே இந்த இடத்திலே இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே சீனி விடுதலை அரசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய தத்துவ தளத்தை நமக்கு போட்டு கொடுத்திருக்கார். ஏன் போராடணும், எப்படி போராடணும், எப்படி போராடினார், எப்படி போராடி வெற்றி பெற்றார், கருத்தியல் ரீதியாக மக்களிடம் தந்தை பெரியார் உரையாடினார். புத்தர் உரையாட சொன்னார், தந்தை பெரியார் உரையாடினார். 2500 வருடத்துக்கு முன்னாடி புத்தர் செய்து காட்டியிருக்கிறார். தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். அவரை விட ஒரு பெரிய ஆசிரியரை நம்மால் பார்த்து விட முடியாது. தந்தை பெரியாரின் மாணவர் என்ற கர்வத்தோடு அழுத்தமா சொல்றேன், கர்வத்தோடு, தெம்போடு, தத்துவ பலம் எனக்கு இருக்கிறது என்ற தெம்போடு மக்களிடம் உரையாடல் நடத்துவது, பேசுவது, சொற்பொழிவாற்றுவது அல்ல, பேசுவது என்கின்ற வகையில மக்களோடு உரையாடல் நடக்கும் பொழுது நிச்சயமாக அம்பலப்பட்டு போவார்கள். கேஸ்லைட் தியரி இங்கே செல்லுபடி ஆகாது. உளவியல் ரீதியா தாக்கத்திற்கு நாம் இரையாக மாட்டோம். இது 2 கட்சிக்கு இடையில நடக்கிற போராட்டம் அல்ல. இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடக்கிற போராட்டம் அல்ல. ஒன்றிய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் நடக்கிற போராட்டம்.
தேசிய கல்விக் கொள்கை இந்திய மக்களுக்கு எதிரானது, இந்தியாவிற்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. எனவே தேசிய கல்விக் கொள்கையை நான் நிராகரிக்கிறேன். நான் தேர்ந்தெடுத்த இந்திய அரசு மக்கள் விரோதமாக செயல்படுகிறது. எனவே இந்த அரசை எதிர்த்து நான் போராடுகிறேன். என் இந்தியாவை காக்க, என் இந்திய மக்களை காக்க, என் இந்திய மக்களுடைய அடுத்த தலைமுறை கல்வியை காக்க தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிப்போம் என்று நாம் உரக்க சொல்லுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்.